இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மார்க்கு 9 23 வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம வாழ்க்கை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை. விசுவாசிக்கிறோம், ஆனாலும் ஒரு அவிவிசுவாசமும் நம் உள்ளத்தில் வருகிறதை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நாம தினமும் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை செஞ்சு பாருங்க. என்ன நடந்தாலும், ஆண்டவரே நீங்க என்னோட வாழ்க்கையில இருக்கீங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விண்ணப்பங்களுக்கு என்னோட தேவைகளை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ள முடியல. அது முடியாம இருக்கிற என்ன தடப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன தடை என்பதை, இந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை என்று ஆண்டவர் நம்மோட பேசுவார். நிச்சயமாக பேசுவார். நீங்கள் முழு இருதயத்தோட, நீங்கள் விசுவாசத்தோட கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அவர் தர சித்தமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படும் போது, அந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியத்தில், எந்த காரியத்தை குறித்து விசுவாசத்தோட இருக்கீங்க? நீங்க கர்த்தர் மேல் விசுவாசத்தோட இருக்கீங்களா, இல்ல மனுஷன் மேல, யார் மேல நீங்க அஸ்திபாரமாக நீங்க வைத்திருக்கீங்க? யாரை முன் வைத்து உங்க காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எந்த மனுஷன் மேல் நீ நம்பிக்கை வைத்து, எந்த மனுஷனை நம்பி உன்னுடைய காரியத்தை நீ ஆரம்பிக்கிறீங்க? தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் மேல் நீ அஸ்திபாரம் போடும்போது, கர்த்தர் மேல் வைத்து நீங்க செய்யும் போது எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். நீங்க விசுவாசத்தோட எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா நாம இல்ல, நீங்க இல்ல, நீங்களும் நானும் இல்ல. இந்த உலகத்துல ஜெபிக்கிறவனுக்கு தோல்வி இல்லைங்க, ஜெபிக்கிறவனுக்கு வெற்றி தாங்க. இந்த வார்த்தைய எந்த இடத்துல இருந்தாலும் எங்களால இதை சொல்ல முடியும். ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா பொல்லாத பலவீனம் வரும், போராட்டம் வரும், தொல்லைகள் வரும், சமாதானம் இருக்காது. நீங்க ஒவ்வொரு நாளும் அஸ்திபாரத்தை தேவன் மேல் நீங்க போடும்போது, தேவனை வைத்து நீங்க செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கொஞ்சமா இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பணத்தின் மேல் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வைத்து பணத்தை நோக்கி ஓடுகிறார்கள், பதவியை நோக்கி ஓடுகிறாங்க, ஒரு மனுஷனை நோக்கி ஓடுறாங்க. இந்த மனுஷன் இல்லைன்னா நான் இல்லை என்று சொல்றாங்க. ஆனா அது அல்ல, தேவன் மேல் நீ அஸ்திபாரத்தை யார் மேல நீங்க போட்டு இருக்கீங்க? யார் மேல நீங்க நம்பி ஓடுறீங்க? ஏசப்பா மேல நம்பி ஓடுங்க. ஏசப்பா ஒரு நாள் உங்களை ஏமாற்றுகிற தேவன் அல்ல, உங்க கைவிடுகிற தேவன் அல்ல. தேவனால் எல்லாம் கூடும், கூடாதவைகள் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. சந்தேகம் வந்தால் நீங்கள் விசுவாசிக்கிறது அர்த்தமில்லை. நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிசாசானவன் ஒரு அவிவிசுவாசம் நமக்குள்ளாக வரும்போது, இந்த காரியம் நடக்காது, நடக்குமா? நம்ம நல்லா ஜோம் பண்ணிடுவோம், இந்த காரியம் நடக்குமா, இல்ல நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது செய்யலாமா, இல்ல இந்த காரியத்தை, இந்த பணத்தை வேற யார்கிட்டயும் கேட்டு வாங்கி கொடுத்துடலாமா, ஒருவேளை இது நடக்கலன்னா இப்படி பண்ணிடலாமா
அப்படின்ற ஒரு எண்ணம் நாம யோசிக்கிறது விசுவாசத்தில் குறை உள்ளவர்களா இருக்கும்போது ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதபடி போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்குமானால் இவையெல்லாம் விட்டுடுங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏங்க, என்ன நடந்தாலும் சரி, ஏசப்பா என் வாழ்க்கைய மாத்துவாரு. வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நலம்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய அஸ்திபாரத்தை தேவன் மேல் நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் என் குடும்பத்தை நடத்துவார். இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். என் சூழ்நிலையை மாற்றுவார். என் மரண படுக்கையை ஆண்டவர் மாற்றுவார். அவரால முடியும். அவரால முடியாது ஒண்ணுமே இல்லைங்க. நிச்சயமா என் ஆண்டவர் எனக்கு செய்வார். சொல்லி பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் செய்வாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருமே நீ விசுவாசத்தோடு இருக்கும்போது, ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேதம் சொல்லுது. இன்றைக்கு நீங்கள் உங்க சுய எண்ணத்தோட அவிவிசுவாசத்தோட இருந்து இந்த காரியத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவர் மேல் பாரத்தை நீங்க போடும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள்ல ஆண்டவரே, பாரத்தோட வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா பாரத்தை எடுங்கப்பா. மரண படுக்கையிலிருந்து ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. இசப்பா, வேலை இல்லாதவருக்கு வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தைய கட்டளிடுங்க இசப்பா. சுகப்பிரசவம் நடக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க ராஜா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. பணத்தின் தேவைகளை சந்திங்க. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளும் தகப்பனே நீங்க சந்திங்க. கர்த்தர் கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. எல்லாம் வியாதிகள் மாறட்டும். சமாதானம் இல்லாதபடி இருக்கிற குடும்ப வாழ்க்கையில ஏசப்பா உங்க கரம் கடந்து போகட்டும்பா. பிரிந்து வாழ்கிறவர்கள் இணையட்டும்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவாமி எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. இந்த கேஸ் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, நீதி செய்வீராக தகப்பனே. இயேசப்பா, நீர் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எல்லாம் தடைகளை உடைக்கும்படி, கர்த்தருடைய வல்லமை கடந்து போகும்படி, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் தேவன் கட்டும்படி இந்த நாளில இயேசப்பா அப்பா, தேவையில்லாத தொடர்பு வைத்திருக்கிற பிசாசின் தந்திரத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்கப்பா. குடும்பத்தில் ராஜா இயேசப்பா கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற ஆண்டவரே, பொல்லாத தொடர்பினால், பொல்லாத காரியங்களால், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாவற்றிலிருந்து உங்க பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இசப்பா, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இசப்பா, எங்களை சந்திங்கப்பா. எங்களை ஆண்டவர் உங்களோட கூட்டி செல்லுங்கப்பா. எங்களை விட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்ப அதை இருக்கிற ஜனங்களை திரும்பட்டும் அப்பா. உங்க வருகை சமீபமா இருக்குப்பா. இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஜபாபிய ஊற்றுங்க ஒவ்வொருக்காம்ப்பா. வேதத்தை வாசிக்கட்டும் ஆண்டவரே. வேதம் வாசிக்க முடியவில்லை என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அதிசயங்களை செய்யுங்க. இந்த பொல்லாத உலகத்துல நாங்க இருக்கோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.